ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா ஷர்ட்லேயுமே ஸ்பேர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை இன்றைக்கி கட் பண்ணி எடுத்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இன்னும் சிக்கப்படாமல் எப்படி தைக்கிறதுன்னு கூட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷஃபின் டைலரிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனுக்குடனே வரணுன்னா இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நீடில் வாங்கும்போது இந்த மாதிரி நீளமான ஹோல் உள்ள நீடில் வாங்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம பட்டன் ஹூக் எது தைச்சாலும் நீடில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. பாருங்கள், ரைட் சைடு உள்ள நீடில் கரெக்டாக இருக்குது. நமக்கு ஹோல் பெருசாக உள்ளது நான் எடுத்திருக்கேன். இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். பாருங்கள், பட்டன் தைக்கும்போதோ அல்லது ஹூக் தைக்கும்போதோ நம்ம கீழேருந்து கொடுத்து மேலே வாங்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி லூஸ் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்க்காம அப்படியே எடுத்துட்டோன்னா கீழே எண்டில் கண்டிப்பாக சிக்கி விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், எண்டில் இந்த மாதிரி சிக்கி விழுந்துடும். அதை நம்ம எப்படி என்ன பண்ணாலும் சரி செய்யவே முடியாது. ரொம்ப டென்ஷனாக வரும். பாருங்கள், திருப்பியும் காட்டுறேன். அதே மாதிரி பிகினர்ஸ் ரொம்ப லென்த்தாக நூல் கோர்க்கக்கூடாது. கோர்த்திங்கன்னா சிக்கு விழுகிறது ரொம்ப ஈஸியாக சிக்கு விழுந்துடும். உங்கள் கைக்கு அடக்கமாக கரெக்டாக கோர்த்துக்கோங்க. பாருங்கள், நடுவிரல் எப்போவுமே டைட்டாக பிடிச்சிக்கணும். எப்படி நம்ம கீழேருந்து கொடுத்து மேலே எடுத்தாலும் கண்டிப்பாக லூஸ் விழுகிறதுக்கு நம்மளுக்கே தெரியாமல் லூஸ் விழுந்துடும். பாருங்கள், அந்த இதை அப்படியே நம்ம மேலே எடுத்துட்டோன்னா எண்டில் சிக்காயிடும். பாருங்கள், இந்த மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தைச்சி காட்டுறேன். ஸ்பேர் பட்டன் வச்சு இப்போ நம்ம தைக்கலாம். பாருங்கள், கீழே கரெக்டாக டைட்டாக நான் பிடிச்சிக்கிறேன். நடுவிரல் எப்போவுமே டைட்டாக வச்சுக்கணும். அந்த இடம் லூஸ் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக எண்டில் சிக்காயிடும். பாருங்கள், ரொம்ப லென்த்தாக கோர்த்துட்டாலும் சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. எண்டிங் தையல் போட்டுடலாம். எப்போவுமே நான் அந்த நடுவிரல் அந்த நூல் நான் விடவே இல்லை, டைட்டை விடவே இல்லை. நல்லா டைட்டாக பிடிக்கிறது தான் மெயின். இதில் பாருங்கள், 2 முடிச்சு போட்டு நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக் எனக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். தேங்க்யூ.